ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலில் கிராமத்து ஸ்டைலில் நம்ம எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். காலைல 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போகிலாம் கொளுத்தி முடிச்சுட்டு 4:30 பூஜையுமே பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங் போல் நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு இருக்கிறதுனால நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்ண மாட்டீங்க. நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே துணையாக நிற்கும். ஏன்னா தான் இஷ்ட தெய்வம் வந்து நம்மளுக்கு துணையாக இருந்தாலும் நிறைய ஹெல்ப் பண்ணாலும் நம்ம குலதெய்வம் வந்து உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் இஷ்ட தெய்வத்தாலேயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரியுறதே கிடையாது. அண்ட் வந்து போகி அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்க பானைலாம் வாங்குவேன். பொங்க பானை வந்து நம்ம ஒரு நாளுக்கு முந்தின நாளே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு விரிசல் விடாமல் இருக்கும். எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 3 or 4 hours வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா விரிசல் தட்டாமல் இருக்கும். கும்பிடுமே நாங்கள் வந்து அன்றைக்கே செஞ்சுருவோம். ஏன்னா வந்து வீட்டில் வந்து அடுப்பு திறக்கிற பழக்கம் இருக்குன்றதுனால நம்ம குமிழ் வந்து முந்தின நாள் போகி அன்றைக்கே நம்ம வந்து செஞ்சு வச்சுருவோம். அப்போ தான் வந்து அதுவுமே கிரிப்பாக இருக்கும், விரிசல் விடாமல் அதுவும் இருக்கும். ஏன்னா எல்லாம் வச்சோம் அப்பயே செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகும் பானை. அந்த ஈவினிங் போல் வந்து நான் குலதெய்வ வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு தெரியாமல் வந்து குலதெய்வம் தெரியாமல் என் குலதெய்வம் எனக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கான ஒரு டிப்ஸு. உங்களுடைய நிலவாசப்படி உங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கோங்க. காலையில் 4:30 48 நாள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அவங்களுக்கு விளக்கு ஏற்றி வீட்டுள்ள விளக்கு ஏற்றி மனசார உருகி கேளுங்க, என் குலதெய்வம் கண்டுபிடிச்சணும், நீ தான் என்னோடய குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நிலவாசப்படியை வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ என்னோடய குலதெய்வ வழிபாடுக்கு நான் முக்கியமாக செய்கிறது என்னோடய தலவு பொங்கலும் மாவிளக்கும் தான். நல்லபடியாக என்னுடைய விரதத்தை நான் நிவர்த்தி பண்ணிட்டேன். அண்ட் வந்து காலையில் தைப்பொங்கல் அன்றைக்கி காலையில் 4:30 வந்து பூஜை பண்ணிட்டேன். இந்த பழக்கம் எப்படி வந்தேன்னா என்னோடய அம்மா 4:30 வந்து பண்ணிவிடுவாங்க. என்னோடய மாமியார் எப்படி பண்ணுவாங்கன்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய நாத்தனார் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி தான் அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னோடய மாமியார் சைடு தான் நான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே அவங்க பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து மண்ணால் வந்து வீடெல்லாம் கட்டி காய்கறி, சங்குநாதம், கரும்பு, மஞ்சள் இது எல்லாமே வச்சு நாங்கள் வந்து காலைல 4:30 பூஜை பண்ணிவிடுவோம். மறுபடியும் வந்து சூரியன் வரும்போது தான் வந்து பொங்க வைக்கும் போது அந்த காயெல்லாம் எடுத்து அரைஞ்சி நாங்கள் வந்து குழம்பு வைப்போம். வந்து இப்போ நம்ம ரெடிமேடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெயிண்டிங் அடித்து பானை கிடைக்கிது. ஆனால் என்னோடய மாமியார் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி தான் வந்து பச்சரிசி, செம்மண் அதெல்லாம் வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்களாம். மாமா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அவங்க அடுப்பு தோண்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எங்களோட சிவன் கோத்திரம் எங்களுது. ஸோ வந்து பொங்கல் பானை, எம்பெருமான் பானை, சூரிய பானை அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் இப்போ அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாமா அடுப்பு தோண்டி முடிச்சதுக்கப்புறம் லித்தீஷ் வந்து நான் தான் வைப்பேன்னு ஒரே போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குமிழாக எடுத்துகிட்டு வந்து மாமா வச்சாங்க. அவங்க கையிலே கொடுத்தும் வச்சாங்க. நம்ம பொங்கல் வந்து எல்லா ஊரில் இருந்தும் வந்து பொங்கலுக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு திருவிழானா பொங்கல் திருவிழா தான். ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து 4 நாள் 5 நாள் கொண்டாடுவோம். ஸோ வந்து பொங்கலுக்கு தான் எல்லாருமே ஊருக்கு வருவாங்க. எங்களுக்கு வந்து ஊருக்கு போகிற கொடுப்பனே இல்லை அப்படின்றது கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு மாமனார் 2 பேருமே இல்லாதனால நாங்கள் எங்களுடைய புது வீடு நாங்கள் சம்பாரித்து நாங்கள் சொந்தமாக வீடு வாங்கி வருஷம் எங்களோட குழந்தையோட, அதாவது எங்களோட சொந்த வீட்டில் எங்களோட குழந்தையோட நாங்கள் வந்து பொங்கல் வந்து கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த ஒவ்வொரு கற்பூரமே நாங்கள் 3 பேர் இருக்கோம். நாங்கள் 3 பேருமே ஒவ்வொரு கற்பூரத்தையும் ஏற்றிட்டு வைக்கிற விறகு வந்து வெரைட்டி தான். ஏன் அப்படின்னா நம்ம மார்கழி மாதத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பழக்கம்னு கூட சொல்லலாம். நமக்கு 4:30 ஏஞ்சி நம்ம விளக்கு வச்சு கூலம் போட்டு அதில் சாணி வச்சு அதில் பூவை வைப்போம். ஸோ அந்த சாணி எடுத்து அடைத்தட்டி வச்சு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்கும் போது தைப்பொங்கலுக்கு வந்து அடுப்பு மூட்டும் போது இதுதான் வச்சு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த வருஷத்துலேருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி பொங்கல் பொங்கும்போது நாங்கள் சங்குநாதம் முழங்குவோம். பொங்கல் எடுத்தோடனே அரிசி போட மாட்டோம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அது பொங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரிசி போடுவோம். நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சங்குநாதம் முழங்குறத வந்து ஏன் சங்குநாதம் முழங்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வீட்டு பக்கத்துலேயும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி கேட்டிருக்காங்க. அம்மா வீட்டு சரி ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறேன் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய பழக்கம், நம்மளுடைய தமிழர்களுடைய பழக்கம் சங்குநாதம் முழங்குறது. கண்டிப்பாக இது வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் இந்த விஷயத்த பண்ணுங்கள். வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து எல்லா சமையலும் முடிச்சுட்டு வெளியே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டு நான் வந்து மாவிளக்கு போட்டு எங்களுடைய பொங்கல் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கும்பிட்ன பொங்கல் கண்டிப்பாக